Hello guys, welcome to நான் உங்கள் டெல்டா. ப்ரீவியஸ் 2 வீடியோஸில் நம்ம ஃபோரியர் சீரீஸ் அண்ட் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதோடைய ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ட்ரிக்னாமெட்ரிக் ஃபோரியர் சீரீஸ் பார்க்க போகிறோம். இதெல்லாம் இந்த 4 ஸ்டெப்ஸை நம்ம லைன் பை லைனாக ப்ரொசீட் பண்ணோம்னா நம்ம ப்ராப்ளம்ஸை முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இதில் எப்போவுமே டயக்ராம்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த டயக்ராமில் நம்ம டீயோடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா அதிலிருந்து ஒமேகா நாட் ஃபைண்ட் பண்ணுறோம். ஒமேகா நாட்டுக்கான ஃபார்முலா 2π/T0. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப், கொடுத்துருக்க டயக்ராமில் இருந்து நம்ம x ஆஃப் t a cos ஒமேகா t இதை ஃபைண்ட் பண்ணணும். இந்த காசுங்கிறது அந்த டயக்ராமை பொறுத்து காசாகவும் மாறலாம், சைனாகவும் மாறலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3, நம்ம ஃபோரியர் சீரீஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஃபார்முலா இந்த ஃபார்முலாவில் நம்ம a0 ஃபைண்ட் பண்ணணும், a ஆஃப் k ஃபைண்ட் பண்ணணும், b ஆஃப் k ஃபைண்ட் பண்ணணும். a ஆஃப் 0க்கு ஃபார்முலா 1/t இன்டெக்ரல் x ஆஃப் t இன்ட்டு dt. a ஆஃப் kக்கு ஃபார்முலா 2/t இன்டெக்ரல் x ஆஃப் t cos k ஒமேகா நாட் t இன்ட்டு dt. b ஆஃப் kக்கு 2/t இன்டெக்ரல் x ஆஃப் t sin k ஒமேகா நாட் t இன்ட்டு dt. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அண்ட் ப்ளஸ் இந்த ஒமேகா நாட்டுக்கான வேல்யூவும் ஃபைண்ட் பண்ணுறது தான் நமக்கான ஸ்டெப் 4. இதெல்லாம் ப்ராசஸ் பண்ண நம்ம ஃபோரியர் சீரீஸ் ஃபைண்ட் பண்ணிவிடுவோம். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபோரியர் சீரீஸ் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வேவ் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதில் டார்க் அண்ட் லைன்ஸ் தான் நமக்கான கொஷின். ஒரு டார்க் அண்ட் லைன்ஸ் வந்து 1/4, அதாவது குவார்ட்டர் சைக்கிள்ன்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்போது டீயோடைய வேல்யூ பார்த்தோம்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே எண்ட் ஆகிறது தான் ஒரு சைக்கிள். அப்போ 0 to 4 தான் டீக்கான வேல்யூ. அப்போ டீயோடைய வேல்யூ இஸ் 4. இப்போ T0 ஃபைண்ட் பண்ணிட்டோம். T0 ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறம் இதிலிருந்து ஒமேகா நாட்டை ஃபைண்ட் பண்ணணும். இதுக்கான ஃபார்முலா இதில் 4 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இதை கேன்சல் பண்ணுறப்ப 2, அப்போ ஒமேகா நாட் இஸ் ஈக்குவல் டு π/2 கிடைக்கும். ஸ்டெப் 2, ஃபங்க்ஷன் ஃபைண்ட் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷன் இங்கே 2ங்கிற ஆம்ப்ளிடியூட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இட் இஸ் எ காஸ் ஃபங்க்ஷன் அண்ட் அதோட ஆம்ப்ளிடியூட் 2ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இது ஃபங்க்ஷனுக்கான ஃபார்முலா. இதில் ஒமேகா நாட்டுக்கு π/2வும் ஏக்கு 2னும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் அ காஸ் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3, a ஆஃப் 0 ஃபைண்ட் பண்ணணும். a ஆஃப் 0க்கான ஃபார்முலா இது. இந்த ஃபார்முலாவில் டீக்கு 4 வேல்யூ 4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அண்ட் இந்த லிமிட்டை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணணுன்னா இங்கே நமக்கு கொடுத்துருக்க கொஷின் -1லேருந்து 0, 3 to 4 தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு சைக்கிள், இங்கேருந்து முன்னாடி இருக்கிற வரைக்கும் ஒரு சைக்கிள்னால ஈஸியான வேல்யூ -1 to 0ங்கிற வேல்யூவை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 2 பாயிண்ட் தான் நமக்கு லிமிட். அப்போது -1 to 0 லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். x ஆஃப் tக்கான ஃபார்முலா தெரியும், 2 cos π/2 இன்ட்டு t. இதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இன்ட்டு dt. இதை இன்டெகிரேட் பண்ணுறோம். 2ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், ஸோ அது மேலேயே இருக்கும். காசை இன்டெகிரேட் பண்ணோம்னா இங்கே cos ax dx ஈக்குவல் டு காசு இன்டெகிரேட் பண்ணோம்னா சைன், இங்கே ax இருக்கிறனால இந்த a டேர்ம் டினாமினேட்டருக்கு வந்துடும். அதே போல் இந்த π/2 டினாமினேட்டருக்கு வந்துடும். காஸ் டேர்ம் சைனாக மாறிடும். ப்ராக்கெட் போட்டு -1 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இந்த π/2 மேலே கொண்டு போனோம்னா 4ஆக மாறிடும். அப்போ இந்த 4 கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கே டீங்கிற வேல்யூக்கு 0 மைனஸ் போட்டு இந்த -1 வேல்யூ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக ப்ரெசென்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சைன் π/2 0க்கு t சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அடுத்து மைனஸ் போட்டு லோயர் லிமிட் டீக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டிவைடட் பை பை டேர்ம் இருக்கும், இந்த பை டேர்ம் வருது. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா சைன் 0ன்னு வரும். சைன் 0நாவே 0 தான் வேல்யூ. அடுத்து இதை பண்ணுறப்போ -π/2ன்னு வரும். -π/2 இஸ் ஈக்குவல் டு sin -π/2 -1. அப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறனால +1 டிவைடட் பை பை. a ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 1/π. நெக்ஸ்ட் a ஆஃப் k ஃபைண்ட் பண்ண இந்த a ஆஃப் k ஃபார்முலாவை எழுதிக்கிறோம். இங்கே tக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். லிமிட் ஆஸ் யூஷுவல் -1 to 0. x ஆஃப் tக்கு 2 cos π/2 இன்ட்டு t. நெக்ஸ்ட் இந்த டேர்முக்கு ஒமேகா நாட்டுக்கு π/2.
இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இன்ட்டு டிடி. இந்த காஸ் இந்த டேர்மை வந்து எக்ஸாகவும் இந்த டேர்மை வந்து ஒய்யாக எடுத்துக்கிறோம். அப்போது காஸ் எக்ஸ் காஸ் ஒய் ஈக்குவல் டு 1/2 ஆஃப் காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் எக்ஸுங்கிற டேர்முக்கு கே π/2வும் ஒய்ங்கிற டேர்முக்கு π/2வும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அண்ட் லாஸ்ட்டாக டீயை காமனாக வெளியே எடுத்துக்கிறோம். அண்ட் இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. இது ரெண்டும் 4 ஆகிடும். இந்த 4 கேன்சல் ஆகிடும். இந்த டேர்முக்கு நம்ம ஃபார்முலாவை போடுறோம். 1/2 ஆஃப் இன்டெக்ரல் -1 to 0 காஸ் இங்கே இந்த டேர்ம் கே π/2t மைனஸ் ஆஃப் π/2 இன்ட்டு டி. இதில் π/2t π/2t காமனாக இருக்கிறனால வெளியே எடுத்துட்டோம்னா கே -1 π/2 இன்ட்டு டி ப்ளஸ் அப்புறம் காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். அதே போல் இந்த டேர்ம் ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்போது π/2tயை காமனாக வெளியே எடுக்கிறப்போ கே +1 π/2 இன்ட்டு டி இன்ட்டு டிடின்னு கிடைக்கும். இந்த டேர்மை இன்டெக்ரல் பண்ணுறோம். காசை இன்டெக்ரல் பண்ணால் சைன் கே -1 π/2 இன்ட்டு டிடி. ஏங்கிற டேர்ம் இது, இந்த டேர்ம் டினாமினேட்டருக்கு வந்துடும். அதே போல் ப்ளஸ் சைன் கே +1 π/2 இன்ட்டு டி டிவைடட் பை கே +1 π/2. இதுக்கு ஓவரால் -1 இன்ட்டு 0ங்கிற லிமிட் போடுறோம். ஃபர்ஸ்ட் இங்கே லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே 0வோட மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 0 டேர்ம் தான் கிடைக்கும். அதே போல் இந்த டேர்முக்கு இங்கே 0வோட மல்டிப்ளை பண்ணுறப்ப sin 0 = 0. நெக்ஸ்ட்டு -1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டீக்கு பதிலாக -1 ரெண்டு இடத்துலையும் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த லோயர் லிமிட்டாக இருக்கிறதுனால ப்ளஸ் டேர்ம் எல்லாமே மைனஸ் ஆகிடும். ஸோ இங்கே மைனஸும் வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இப்போது சைன் -θ, ஏன்னா இந்த டேர்ம் எல்லாமே ஒரு ஆங்கிள், அதனால இது -θன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். சைன் -θவாக இருந்துச்சுன்னா -sin θன்னு வரும். அதுவே காஸ் ஆஃப் -θவாக இருக்கிறப்போ நமக்கு வெறும் காஸ் θ மட்டும்தான் வரும், வேறு எந்த டேர்மும் வராது. அதனால் இப்படி இருக்கிறதுனால இங்கே நம்ம -sin θன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே முன்னாடி மைனஸ் வந்துருச்சுன்னா இது ப்ளஸ்ஸாக மாறிடும். இங்கே 1 + 1 வரும். இப்போ இந்த டேர்ம் இங்கே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் இங்கேயும் அதே போல் மைனஸ் முன்னாடி வரதுனால மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறி இந்த டேர்ம் இங்கே வந்துடும். அடுத்து இந்த ஆங்கிள் சைனுக்குள்ளே இருக்கிற கேக்கு மட்டும் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆட் வேல்யூஸ் எடுத்துக்கிறோம். ஆட்னா 1 3 5 7. எக்ஸாம்பிளுக்கு 1ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ 1ன்னு எடுத்துக்கிட்டால் இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா -1 -1 0 ஆகிடும். அப்போது இந்த டேர்ம் 0. அதே போல் இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், +1 இருக்குது. அப்போ 2 கேன்சல் ஆகி வெறும் sin π வரும். sin இன்ட்டு π2 π3 π எந்த π வந்தாலும் அதோடைய வேல்யூ 0 தான். அப்போ இதுக்கான வேல்யூஸ் என்னென்னா 0. இங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ ஹோல் டேர்மும் 0வாக மாறிடும். அப்போ a of k என்னென்னா 0. இப்போது ஈவன் கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஈவன் கேங்கிறது 0 2 4 6 10 8 10 இதெல்லாம் ஈவன் கே. ஃபர்ஸ்ட் கேக்கு 2 6 10 இந்த வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த வேல்யூஸ் எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் sin 2 -1ங்கிறது 1ஆக மாறிடும். அப்போது வெறும் π/2 sin π/2ங்கிறது 1 k -1 டினாமினேட்டர் எழுதிக்கிறோம். அடுத்து ப்ளஸ் போட்டு இங்கே 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 3 π/2. 3 π/2 உடைய வேல்யூ -1 k டிவைடட் பை k +1 இன்ட்டு π. நவ் இந்த டினாமினேட்டருக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம்க்கு π எடுத்துகிட்டு k -1 இன்ட்டு k +1. இங்கே k -1 π இருக்குது. அப்போ இல்லாத டேர்மை மேலே எழுதிக்கிறோம். அப்போ k +1. அடுத்து இந்த டேர்மில் k +1 π இருக்குது. அப்போ இல்லாத டேர்ம் -1 ஆஃப் k -1 தான் இல்லை. இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணோம்னா -k. ஸோ -k மைனஸ் ஆகிடும். அப்போ +1 k -k கேன்சல், வெறும் +1 இருக்குது. அப்போ 2 டிவைடட் பை இந்த டேர்ம் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a + b இன்ட்டு a - b = a² - b² ஃபார்மேட்டில். இங்கே a²ங்கிறது k. அப்போ k² - 1²க்கு 1ன்னு எழுதிக்கிறோம். இப்போ k² - 1 இன்ட்டு π. இது ஈவன் கேல 2 6 10க்கு. அதுவே ஈவன் கேல 0 4 8க்கு எப்படி வரும்னா 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ k -1க்கு 0 -1க்கு -1. அப்போ -π/2ன்னு வரும். ஸோ
sin minus pi by 2 divided by k minus 1 into pi plus of இங்கே 0 plus 1 வெறும் sin pi by 2 அப்போ sin pi by 2 divided by k plus 1 into pi இந்த sin minus pi by 2ங்கிறது sin of minus 90 degree அப்போ இதுக்கு minus 1 value divided by k minus 1 into pi plus sin 90 degreeக்கு 1 அப்போ 1 divided by k plus 1 into pi பிஃபோர் ஸ்டெப்பில் பார்த்த எல்சிஎம் மாதிரியே இங்கேயும் எல்சிஎம் எடுக்கிறோம் இங்கே k minus 1 pi இருக்குது அப்போ k plus 1 மேலே ஆட் பண்ணுறோம் அப்போ minus 1 into k plus 1 இந்த மல்டிப்ளை பண்ணோம்னா minus k minus 1 வரும் ஸோ இந்த டேர்ம் இங்கே எழுதிட்டு அடுத்து இந்த டேர்மில் k minus 1 இல்லை ஸோ k minus 1 மேலே மல்டிப்ளை பண்ணுறோம் அப்போது இந்த ப்ளஸ் டேர்ம் தான் இருக்குது ஸோ டைரெக்டாக எழுதிடலாம் ப்ளஸ் k minus 1 இதில் minus k plus k cancel ஆகிட்டு வெறும் minus 1 இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா minus 2 divided by இந்த ஃபார்மேட்டுக்கு k square minus 1 into pi இது ரெண்டு டேர்மையும் என்ன பண்ணுறோன்னா ஒட்டுக்கா ரைட் பண்ணுறோம் a of kங்கிறதுக்கு 2 divided by k square minus 1 pi into for k equal to 2 6 10க்கு அதுவே 0 4 8க்கு minus 2 divided by k square minus 1 into pi இந்த டேர்ம் எல்லாம் மெர்ஜ் பண்ணுறோம் மெர்ஜ் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு டினாமினேட்டர் வேல்யூ சேமாக இருக்கிறனால ஒரே சேம் எழுதிடுறோம் k ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு பைன்னு எழுதிடுறோம் அடுத்து இந்த 2 அண்ட் minus 2 எதை பண்ணாலும் நமக்கு 2 6 10 சப்ஸ்டியூட் பண்ணால் 2ன்னு வரணும் 0 4 8 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா minus 2ன்னு வரணும் அதுக்காக மைனஸுங்கிற ஒரு சிம்பிள் முன்னாடி போட்டுடுறோம் bracket of minus 1 k divided by 2 into 2 இது 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா இந்த ஹோல் டேர்ம் 0 ஆகிடும் இப்போ இந்த டேர்ம் 0 ஆகிடும் இப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது வெறும் minus 2 இங்கே minus 2க்கு 0க்கு இந்த வேல்யூ கிடச்சிருச்சு அதுவே இப்போ 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 2வை சப்ஸ்டியூட் பண்ணால் 2 கேன்சல் ஆகி 1 கிடைக்கும் இப்போ 1 கிடச்சிச்சுன்னா minus 1 of 1 minus 1 இப்போ மல்டிப்ளை ஆகி 1 கிடைக்கும் அப்போ 2 ப்ளஸ் 2 divided by k square minus 1 into pi கிடைக்குது நெக்ஸ்ட் b of k கிடைக்கும்னா b of kக்கான ஃபார்முலா 2 divided by t integral of x of t sin k omega naught t into dt இந்த tக்கு 4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் லிமிட் minus 1 to 0 x of tக்கு 2 cos pi by 2 into t அதுக்கப்புறம் இங்கே சைட் ஒமேகா நாட்டுக்கு pi by 2 into சப்ஸ்டியூட் பண்ணுறோம் சேம் முன்ன சப்ஸ்டியூட் பண்ண மாதிரி cos பார்த்தோம் இங்கே cos x sin y kங்கிற டேர்ம் எப்போவுமே எக்ஸாக எடுத்துக்கிறோம் ஸோ அப்போ தான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் கிளியராக வரும் அண்ட் கே இல்லாத டேர்மை ஒய்யாக எடுத்துக்கிறோம் ஸோ sin x cos yக்கான ஃபார்முலா 1/2 ஆஃப் sin x minus y plus sin x plus y எக்ஸுக்கு k pi by 2 into t yக்கு வெறும் pi by 2 into t இதில் pi by 2 t pi by 2 t காமனாக இருக்கிறனால k minus 1 வரும் pi by 2 into t plus sin k plus 1 pi by 2 into d into dt sin integrate பண்ணுறப்போ minus cos ax divided by இந்த உள்ள இருக்க term வந்து a பண்ணுறோம் அதே போல் தான் இப்போ இந்த சைனை integrate பண்ணுறோம் minus cos k minus 1 pi by 2 into t divided by இதோடைய a term கீழே எழுதிக்கிறோம் k minus 1 pi by 2 அதே போல் plus சைனை இன்டெகிரேட் பண்ணுறோம் இப்போ மைனஸ் காஸ் கே ப்ளஸ் 1 பை பை 2 டி டிவைடட் பை கே ப்ளஸ் 1 பை பை 2 இதுக்கு ஹோலாம் minus 1 to 0 லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் அடுத்து இந்த 2 இந்த கே மைனஸ் 1 பை டிவைடட் பை 2 மேலே போயிடும் அதே போல் இந்த டேர்ம் மேலே போய் இதில் 2வை காமனாக வெளியே எடுத்துக்கிறோம் அப்போ இங்கே 2 வந்து இந்த 2 கேன்சல் ஆகிடும் இப்போது லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இப்போ லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு இங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா காஸ் 0 ஆகிடும் காஸ் 0உடைய வேல்யூ 1 ஏற்கனவே மைனஸ் இருக்கனால minus 1 டிவைடட் பை கே minus 1 இன்ட்டு பை அடுத்து 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இங்கேயும் சேம் 0 ஆகிடும் ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் ஆகிடும் இப்போ 1 டிவைடட் பை கே ப்ளஸ் 1 இன்ட்டு பை நெக்ஸ்ட் ஹோலாக மைனஸ் போட்டு இப்போது -1 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இங்கே -1 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா முன்ன பார்த்த ஃபார்முலா காஸ் மைனஸ் தீட்டாங்கிறது காஸ் தீட்டாவாக கிடைக்கும் அப்போது இங்கே -1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்கே ஏற்கனவே மைனஸ் டேர்ம் இருக்குது அதனால் மைனஸ் காஸ் கே -1 பை பை 2 டிவைடட் பை கே -1 பை அதே போல் இங்கேயும் -1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்போது +1 மாறிடும்
இந்த மைனஸ் டேர்ம் அப்படியே இருக்கும், இங்கே எழுதிக்கிறோம். இப்போ இந்த மைனஸ் டேர்மை உள்ளே கொண்டு போனோம்னா இந்த ரெண்டு டேர்மும் ப்ளஸ் ஆகிடும், இந்த ரெண்டு டேர்மும் மைனஸாக இருக்கும். ஸோ ப்ளஸ் டேர்மை முன்னாடி ரெண்டும் எழுதிக்கிறோம். இப்போ மைனஸ் டேர்முக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுக்கிறப்போ கே ப்ளஸ் ஒன் கே மைனஸ் ஒன் இன்ட்டு பை. இப்போ இதை வந்து இங்கே கே ப்ளஸ் ஒன் டேர்ம் இல்லை, அதனால் கே ப்ளஸ் ஒன் டேர்மை மேலே எழுதிக்கிறோம். மேலே எழுதுகிறப்போ மைனஸ் இருக்கிறனால உள்ளே மல்டிப்ளை ஆகிடும். இப்போ மைனஸ் கே மைனஸ் ஒன் வரும். அடுத்து இங்கே கே மைனஸ் ஒன் இல்லை, அதனால் இதை மேலே மல்டிப்ளை பண்ணுறோம், மேலே எழுதிக்கிறோம். அப்போது மைனஸ் கே மைனஸ் ப்ளஸ் ஒன்னாக கிடைக்கும். இப்போ மைனஸ் கே ப்ளஸ் ஒன், இதில் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் கேன்சல் ஆகிட்டு மைனஸ் 2k டிவைடட் பை கே ஸ்கொயர் மைனஸ் ஒன் இன்ட்டு பை கிடைக்கும். இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண டேர்மை இங்கே ஓவராலாக பி ஆஃப் கேன்னு எழுதிக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈவன் கேக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஈவன் கேனா 0 2 4 6 8. எக்ஸாம்பிள் 0, கேக்கு 0 எடுத்துக்கிட்டு இந்த ஆங்கிளுக்கு மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 0 மைனஸ் 1 வந்து மைனஸ் 1 பை பை 2 கிடைக்கும். காஸ் மைனஸ் 90, அப்போ அதோடைய வேல்யூ 0. அதே போல் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா காஸ் ப்ளஸ் 90, அப்போ இதோடைய வேல்யூ 0. ஸோ ஈவன் கேக்கு பி ஆஃப் கேங்கிறது 0வாக இருக்கும். இப்போது ஆட் கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஆட் கேல ஃபர்ஸ்ட் 1 5 9 மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ நான் பி ஆஃப் கேக்கு 1 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 மைனஸ் 1 0வாக மாறிடும். 0னா காஸ் 0 1, அப்போ டிவைடட் பை கே மைனஸ் 1 இன்ட்டு பை. நெக்ஸ்ட்டு இங்கே திரும்ப 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1 ப்ளஸ் 1 2 2 கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ காஸ் பைக்கான வேல்யூ மைனஸ் 1 டிவைடட் பை கே ப்ளஸ் 1 இன்ட்டு பை. இந்த டேர்மை அப்படியே இங்கே எழுதிக்கிறோம். இப்போது இது ஓவராலாக எல்சிஎம் எடுக்கிறோம். இதுதான் ஹையஸ்ட் டேர்ம். ஸோ கே ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு பை. இப்போது இந்த டேர்மில் கே மைனஸ் 1 பை இருக்குது, கே ப்ளஸ் 1 இல்லை. ஸோ கே ப்ளஸ் 1 எழுதிக்கிறோம். அடுத்து இந்த டேர்மில் கே மைனஸ் 1 இல்லை. ஸோ இங்கே மைனஸ் டேர்ம் இருக்கிறதுனால கே மைனஸ் 1 என்னவாக மாறும்னா மைனஸ் கே ப்ளஸ் 1ஆக மாறிடும். அடுத்து இந்த டேர்ம் தான் நம்ம டினாமினேட்டர் எழுதியிருக்கோம். ஸோ இங்கே நம்ம 2kன்னு எழுதிக்கலாம். இங்கே 1ஓட மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுடைய வேல்யூ மைனஸ் 2k. இதே சிம்பிளிஃபை பண்ணுறோம். கான்ஸ்டன்ட் 2 இருக்குது, அதுக்கப்புறம் இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மைனஸ் 2k. இதுக்கு 2 மைனஸ் 2k டிவைடட் பை கே ஸ்கொயர் மைனஸ் 1 பைங்கிற வேல்யூ எதுக்குன்னா 159க்கான வேல்யூ. இப்போ அதுவே 3 7 11 இந்த டேர்முக்கு நாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ 3 டேர்ம் எடுத்துக்கிறேன். இப்போ 3ஐ வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3 மைனஸ் 1 வந்து 2வாக இருக்கும். அப்போ இந்த 2 கேன்சல் ஆகிட்டு காஸ் பை வரும். காஸ் பைங்கிறது மைனஸ் 1 டிவைடட் பை கே மைனஸ் 1 இன்ட்டு பை. நெக்ஸ்ட் ப்ளஸ் இங்கே 3ஐ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 3 ப்ளஸ் 1ங்கிறது 4ஆக மாறிடும். அப்போது இந்த 2 4 கேன்சல் ஆகி 2 பைன்னு வரும். காஸ் 2 பைங்கிறது 1, பிகாஸ் காஸில் ஆட் பை வந்துச்சுன்னா அதுக்கு மைனஸ் 1ம், அதுவே காஸில் ஈவன் பை வந்துச்சுன்னா அதுக்கு ப்ளஸ் 1ம் வேல்யூ. ஸோ இங்கே காஸ் 2 பைங்கிறது வெறும் 1 டிவைடட் பை கே ப்ளஸ் 1 இன்ட்டு பை. அப்புறம் மைனஸ் 2k கே ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு பை போட்டுக்கிறோம். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். கே ஸ்கொயர் மைனஸ் 1 பை எல்சிஎம் எடுத்தோம்னா மைனஸ் இங்கே கே ப்ளஸ் 1 டேர்ம் மட்டும் இல்லை, ஸோ மேலே கொண்டு போகிறோம். அப்போது இங்கே மைனஸ் கே ப்ளஸ் 1 மைனஸ் இருக்கிறனால மைனஸ் கே மைனஸ் 1 வரும். இங்கே கே மைனஸ் 1 இல்லை, ஸோ இங்கே மேலே கொண்டு போனோம்னா கே மைனஸ் 1. அடுத்து மைனஸ் 2k டேர்ம் அப்படியே எழுதிக்கிறோம். இப்போது இதில் இந்த கே கேன்சல் ஆகிட்டு மைனஸ் 1 மைனஸ் 2வாக இருக்கும். மைனஸ் 2k மைனஸ் 2 மைனஸ் 2k டிவைடட் பை கே ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு பை. இப்போது இந்த டேர்மையும் நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். k ஈக்குவல் டு 159க்கு 2 மைனஸ் 2k டிவைடட் பை கே ஸ்கொயர் மைனஸ் 1 பை வரும். அதுவே 3 7 11க்கு மைனஸ் 2 மைனஸ் 2k டிவைடட் பை கே ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு பை வரும். இப்போ இதுக்கு ஓவராலாக கம்பைன் பண்ணுறோம். அப்போ 1 3 5 7 9க்கு ஓவராலாக எப்படி கம்பைன் பண்ணுறோன்னா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா மைனஸ் 2k வரணும்னா நம்ம இந்த மைனஸ் டேர்மை காமனாக வெளியே எடுத்துடுறோம். அப்போது இங்கே ப்ளஸ் 2kன்ட்டு ப்ரெசென்ட் ஆகிடும். இப்போ இந்த 2க்கான வேல்யூ நம்ம கொண்டு வரதுக்கு மைனஸ் 1 பவர் கே ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 இன்ட்டு 2 போட்டோம்னா நம்ம எங்கே 1 3 5 7 9 எங்கே சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கான ரெஸ்பெக்டிவ் வேல்யூ கிடைச்சிடும். இது பி ஆஃப் கேக்கான ஃபார்முலா. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப்பாக இப்போ இந்த ஃபோரியர் சீரீஸோடைய ஃபார்முலா எழுதிக்கிறோம். இதுதான் ஃபோரியர் சீரீஸ் ஃபார்முலா. இதில் ஏ ஆஃப் 0க்கு 1 பை பை நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ்
இந்த டேர்முக்கு ஏ ஆஃப் கேக்கு ஈவன் வேல்யூக்கு தான் நமக்கு ஆன்சர் கிடைச்சது. ஆட் வேல்யூக்கு நமக்கு ஏ ஆஃப் கே கிடைக்கல. ஸோ இங்கே ஈவன் கேன்னு போட்டுட்டு இந்த வேல்யூ -1/k/2 × 2 டிவைடட் பை k² -1 × பை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அடுத்து ஒமேகா நாட்டுக்கு நம்ம ஃபைண்ட் பண்ண வேல்யூ π/2 cos k π/2 × t ப்ளஸ் பி ஆஃப் கேக்கு நம்ம ஃபைண்ட் பண்ண வேல்யூஸ் எல்லாமே ஆட் தான், ஈவனுக்கு 0 கிடைச்சது. ஸோ இங்கே ஆட் கேன்னு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூஸை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அடுத்து ஒமேகா நாட்டுக்கு இங்கே π/2ங்கிற வேல்யூ போடுறோம். இவ்வளோ ஸ்டெப்ஸு நம்ம ஃபாலோ பண்ணி எக்ஸ் ஆஃப் டி ஃபைண்ட் பண்ணோம்னா இதுதான் ஃபோரியர் சீரிஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்ளம். இப்போ ட்ரிக்னாமெட்ரிக் ஃபோரியர் சீரிஸ் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த வேவ் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த வேவ் ஃபார்மில் இது வந்து சைன் வேவ். சைன் வேவுக்கு ஹாஃப் சைன் வேவுக்கு பை, அதுக்கு t0/2. நெக்ஸ்ட்டு ஹாஃப் சைன் வேவுக்கு தேர்ட் ஹாஃப் சைன் வேவுக்கு 2π, அதுக்கான வேல்யூ t0. இதுக்கான ஆம்ப்ளிடியூட் ஏன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டெப் 1 என்னென்னா t0ங்கிறது 2πன்னு ஃபைன் பண்ணிட்டோம். ஏன்னா இதுதான் ஃபுல் ஹாஃப் சைக்கிள். ஸோ 2π, இதிலிருந்து ஒமேகா நாட் வேல்யூவை நம்ம ஃபைன் பண்ணுறோம். 2π = 1. அடுத்து செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம ஃபங்க்ஷன் கொண்டு வரணும். ஃபங்க்ஷன் கொண்டு வரனா இது வந்து ஒரு சைன் வேவ். ஸோ சைன் வேவுக்கான ஆம்ப்ளிடியூட் ஏ. எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஏ. காசுக்கு பதிலாக சைன் போடுறோம். அப்போது சைன் ஒமேகா நாட் டி. இங்கே ஒமேகா நாட்டுக்கு 1 தான் வேல்யூ. ஸோ அதை போட தேவையில்ல. அப்போ ஏ சைன் டி. இதுக்கு மேலே ஸ்டெப் 3ல் ஏ ஆஃப் 0, ஏ ஆஃப் கே, பி ஆஃப் கே ஃபைன் பண்ணி அண்ட் ஸ்டெப் 4ல் இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் என்னன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் அண்ட் queries இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். we will reply to all your comments. எங்களை காண்டாக்ட் பண்ணணுன்னா teatimetutors3@gmail.comங்கிற மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள். டெய்லி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணுன்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.